இங்கிலீஷில் நம்ம காஸ்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னெல்லாம் காஸ்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா ஹாவ், மேக், லெட், கெட், ஹெல்ப் இதெல்லாம் நம்ம வந்து காஸ்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இதுக்கு பேர்லாம் காஸ்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா, நாம் ஒரு செயலை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியோ, கம்பல் பண்ணியோ, இல்லை நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியோ, அப்படி இல்லையா ஒரு சர்வீஸுக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு பே பண்ணியோ நம்ம செய்ய வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம இந்த காஸ்டிவ் வேர்ப்ஸ் எல்லாம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் மேக் அப்படிங்கிற காஸ்டிவ் வேர்பை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செயலை ஒருத்தவங்களை கம்பல் பண்ணியோ, ஃபோர்ஸ் பண்ணியோ செய்ய வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் V1 verb. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். மதர் மேக்ஸ் their கிட்ஸ் ஈட் வெஜிடபிள்ஸ். மதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மேக்ஸ் அப்படிங்கிறது காஸ்டிவ் வேர்பாக யூஸ் பண்ணுறோம், their கிட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ஈட் அப்படிங்கிறது V1 verb. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை ஆகுதா? இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதுக்கு எந்த டென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ மேட் மை சிஸ்டர் க்ரை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏன் நம்ம காஸ்டிவ் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு எஃபெக்ட், ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. அவன் அழ வச்சான், அவன் சிரிக்க வச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நடக்குது. அப்பயும் நம்ம வந்து இந்த காஸ்டிவ் வேர்பை பயன்படுத்தலாம். ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், மேட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், மை சிஸ்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், க்ரை அப்படிங்கிறது V1 verb. இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். The teacher will make the students rewrite the test. இது வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. The teacher அப்படிங்கிறது சப்ஜெக்ட், will make அப்படிங்கிறது ஃப்யூச்சர் ஃபார்மில் இருக்குது, the students அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், rewrite மறுபடியும் எழுத வைக்கிறாங்க அப்படிங்கிறது V1 ஃபார்மில் இருக்குது. அந்த டீச்சர் வந்து மாணவர்களை மறுபடியும் அந்த தேர்வு எழுத வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காஸ்டிவ் வேர்பாக மேக் வந்து வரத்துக்கான யூசேஜ். அதோடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம்.